வணக்கம் தீபிகா. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என 4 தளங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியரின் மின்னஞ்சல் முகவரிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும், இந்த வெடிகுண்டு 2:30 மணி முதல் 3:30 மணிக்குள் வெடிக்கும் என மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து சேலம் டவுன் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் என 30க்கும் மேற்பட்டோர் மோப்ப நாய், ரூபி உதவி மற்றும் மெட்டல் டிடெக்டிவ் கருவி ஆகியவையுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கோவிந்தராஜன் தலைமையில் தரைத்தளம் முதல் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 4 தளங்களிலும் ஒவ்வொரு துறை வாரியாக சென்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பணியாளர்களின் உடைமைகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்களை பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது தீயணைப்பு வாகனமும் வந்துள்ளது. ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதனை அணைக்கும் விதமாக முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனமும் வந்துள்ளது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளிப்புறத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளுக்காக வரும் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை, நாளை வார்கள் என்று கூறி ஒவ்வொரு துறையும் வெளியேற்றி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.